நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக மாநிலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தி போராடினார் என்று சொல்வார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார் என்று சொல்வார்கள். ஆனால் மகாத்மா காந்தியை போல, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களைப் போல இந்த மண்ணில் இந்திய விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய ரத்தத்தை இந்த விடுதலைக்காக காணிக்கையாக செலுத்திய வரலாறு இந்திய வரலாற்றிலே நீண்ட வரலாறு. அந்த அடிப்படையில் தான் மாவீரன் பகத்சிங்கினுடைய வரலாறு. 1919ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்று ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருந்த நேரம், இந்த விடுதலை போராட்டத்தை அடைக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சொல்வார்கள் வரலாறுகளிலே. அந்த ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்திலே பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்களை வைத்து ஒரு வெறித்தனமான ஒரு தாக்குதல் வேட்டை, துப்பாக்கி சூளை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள், 400க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் வெள்ளை ஏகாதிபத்திய சர்க்கார் கொலை செய்தார்கள். அந்த ரத்தங்கள் ஆறாக ஓடிய இடம் ஜாலியன் வாலாபாக் என்கிற இடம். அதனால்தான் ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்திலே விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி ஆயிரக்கணக்கானவர்களை கொலை செய்த அந்த வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக அன்றைக்கு 12 வயதே நிரம்பிய பள்ளி மாணவனாக இருந்த பகத்சிங் அங்கே ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திற்கு செல்லுகிறான். அந்த ரத்தம் தோய்ந்த அந்த மண்ணை கையிலே அள்ளிக்கொண்டு பையிலே வைத்துக் கொண்டு ஒரு முடிச்சை அவன் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு முடிச்சை சூட்டிக்கொண்டு தான் வணங்குகிற இடத்தில் அந்த மண்ணை வைத்து பாதுகாத்து வருகிறான். அப்பொழுது அவருக்கு வயது 12 வயது. 12 வயதில் பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடம் போகிற போது இந்த படுகொலையை பார்க்கிறான். இந்த படுகொலையிலே ரத்தம் சொட்ட சொட்ட இந்திய மக்கள் சாகடிக்க
இதற்கு என்ன பொருள்? இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை போலத்தான் நம்முடைய அடுத்த தலைமுறையில் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்த தலைமுறையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கருதுகிறோம். அடுத்த தலைமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இந்த தலைமுறை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த தலைமுறை எப்படி இருக்கிறது? இந்த தலைமுறை குயிலை போல, இந்த தலைமுறை பகத்சிங்கை போல, இந்த தலைமுறை சேகரவை போல போர்க்கான் கொண்ட வீரர்களாக நாம் இருக்கிறோமா? அடுத்த தலைமுறையை ஒரு சுதந்திர தலைமுறையாக உருவெடுப்பதற்கு, இந்த தலைமுறையை தியாக தலைமுறையாக உருவெடுப்பதற்கு, ஒரு தாய்வார் தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொரு இளைஞருடைய மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். அது எதிர்கால தலைமுறையை விடுவிக்கக்கூடிய தலைமுறையாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இல்லை. இளைஞர்களாக இருக்கிற நாம், இளைஞர் பருவம் என்றால் எதுவென்று நாம் கருதிக் கொள்கிறோம்? இளைஞர் பருவம் என்றாலே இப்பொழுது கூட சொன்னார்கள், விசில் அடிப்பது, தலையிலே நம்முடைய கட்சி துண்டை கட்டிக் கொள்வது, விசில் அடிப்பது, வாகனத்திலே தலை மேற்கூரையின் மேல் ஏறி உட்கார்ந்து மகிழ்ச்சி என்கின்ற பெயரில் துள்ளி குதிப்பது, இது போன்ற ஒரு செயலை செய்வதுதான் இளைஞர்களாக இருப்பதற்கு பொருள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் என்றால் அது மட்டுமல்ல, அதை தாண்டி இளைஞர்கள் நாம் அடுத்த தலைமுறைக்கு விதையாக இருக்க வேண்டும் என்கிற அரசியலை உருவாக்குகிற போதுதான் அடுத்த தலைமுறையை நம்மால் தயார் செய்ய முடியும். தோழர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் நிகழ்கால இளைஞர்கள் நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையை வழிநடத்த வேண்டிய இளைஞர்களாக இருக்கிற நாம் எந்த அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருக்கிற நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருக்கிற நிலை எவ்வளவு மோசமாக இருக்கு. நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கும் செப்டிக் டேங்க் என்று சொல்லப்படுகிற அந்த கழிவுநீர் தொட்டியில இறங்கி விஷவாயு தாக்கி ஆண்டிற்கு 10 பேர் 20 பேர் இறக்கிறார்கள் அல்லது படுகொலை செய்யப்படுகிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு மேலான இந்த சுதந்திர நாட்டில் மனிதர் மனத்தை மனிதர் அழிகிற நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க ஒரு இயக்கம் இந்த மண்ணிலே இல்லை. 75 ஆண்டுகால சுதந்திர நாட்டில் சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் பேசுகிற இந்த மண்ணில் இன்னும் ஒரு சாதி, குறிப்பிட்ட சாதி மரபணி கொண்டிருக்கிறானே, இந்த மனிதனுக்கு விடுதலை கிடையாதா, தீர்வு கிடையாதா என்று உரைக்க விளக்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே பெறக்கூடிய ஆற்றல் மிக்க தலைமை, ஆற்றல் மிக்க இயக்கமாக நாம் இன்னும் உருவெடுக்கவில்லை என்கின்ற உறுத்தல் எந்த இளைஞருடைய நெஞ்சிலே அது ஈரமாக இருக்கிறதா? எந்த இளைஞருக்காவது இப்படிப்பட்ட வேதனை உள்ளாக உங்கள் இருதயத்தை சுடுகிறதா அல்லது குத்துகிறதா என்று பார்த்தால் ஒரு இளைஞருக்கு குத்தல், ஒரு இளைஞருக்கு குத்தல். நேற்றைய முன்தினம் திருநெல்வேலியில் என்ன நடந்தது? இந்த சாதியை வந்த ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான், திருமணம் முடிக்கிறான். இருவருக்கும் அரசு சொல்கிற வயசு இருக்கு. இந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள். நடத்தி வைப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்றால் முதலில் பொறுப்பிருந்திருக்க வேண்டியது யார்? முதலில் பொறுத்து எழுந்திருக்க வேண்டியது தமிழ் புலிகள் தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல. இடித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அல்ல, இடித்தது தமிழ் புலிகளுடைய அந்த கொள்கை கோட்டையை அந்த சாதி வீரர்கள் தகர்த்திருக்கிறார்கள், இடித்திருக்கிறார்கள் என்ற இளைஞர்களுக்காவது கோபம் இருக்கிறதா?
யோசித்திருப்பாங்க. இவையெல்லாம் நமக்கு இருக்கிற சவாலாக இருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த நோக்கத்திற்காக நாம் அமைப்பாக திரண்டிருக்கிறோம்? எந்த நோக்கத்திற்காக நாம் களம் அமைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இந்த நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் நாம் குறைந்தபட்சம் ஒரு கண்டன சுவரடியாவது இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையாவது நாம் நடத்தியிருக்க வேண்டும். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இளைஞர்கள் நாம் ஒரு அரசியலை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே வந்தது, ஒரு அரசியலை ஏற்றுக்கொண்டு இந்த களத்திலே விரும்பி வந்தது. அப்படி விரும்பி வருகிற போது அதற்கான களத்தை நாம் சரியாக அமைக்கவில்லை என்று சொன்னால், அது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அரசியலுக்கு, எடுத்துக்கொண்டிருக்கிற கொள்கைகளுக்கு ஒரு பின்னடைவை தேடித்தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இளைஞர்களே, இளம் புலிகளை, எதிர்கால தலைமுறை தியாகத்தை ஒரு சுதந்திர தலைமுறையாக வர வேண்டும் என்று சொன்னால், இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக வர வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் சின்ன சின்ன இன்பங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை விட கொள்கை கோட்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் இங்கே கட்டி அமைக்கவில்லை என்று சொன்னால் மிக மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நான் தோழர்களே மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த தலைமுறையை நேர் செய்யக்கூடிய இந்த தலைமுறை நல்ல ஒரு அரசியலை, நல்ல ஒரு தத்துவத்தை, நல்ல ஒரு கோட்பாட்டை நீங்கள் தேர்வு செய்து பயணிக்க வேண்டும். அந்த தத்துவம் தான், அந்த கோட்பாடு தான் நம்முடைய கட்சி முன்வைக்கிற சாதி ஒழிப்பு. அந்த சாதி ஒழிப்பை மிக நேர்த்தியாக தத்துவார்த்த ரீதியாக வழிநடத்திய தலைவர்களாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும், தந்தை பெரியார் அவர்களையும், கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் நாம் இங்கே முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே சாதி ஒழிப்பு கல தத்துவத்தை நமக்கு போதித்த அம்பேத்கர் அவர்களையும், பெரியார் அவர்களையும், கார்ல் மார்க்ஸ் அவர்களையும், அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களையும் நாம் சரியாக பின்பற்றி வழிநடந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சரியான தலைவர்களாக உருவாக்க முடியும். என் அன்பிற்குரியவர்களே, மிக மிக சாதாரணமான செய்தி தான். இளைஞர்கள் நாம் கட்டுடல், நான் கூட சொல்றேன், உடல் வலிமை, திடகாத்தமான உடம்பு, அது மட்டுமே இளைஞர்களுக்கான அடையாளம் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான அறிவியல் வழிபட்ட ஒரு அரசியலை எந்த இளைஞன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, எந்த இளைஞன் அந்த அரசியல் வழியிலே பயணிக்கிறானோ, அதுதான் ஆரோக்கியமான அழகான இளைஞனுக்கு அடையாளம். ஏனென்றால் இங்கே ஒரு செய்தி கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த அரசியலுக்கு மாற்றாக இங்கே வேறொரு அரசியல் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அரசியல்? மாணவர்களா, நீங்க படிங்க, உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. பெண்களா, வீட்டில் நீங்க சமைங்க, உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. தொழிலாளர்களா, நீங்கள் தொழிற்சாலைகளிலே ஈடுபடுங்கள், பணி செய்யுங்கள், உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. நீங்க மாணவர்களா, படிக்க வேண்டும். பெண்களா, வீட்டில் சமைக்க வேண்டும். தொழிலாளர்களா, உழைத்து ஓடாய் தேய வேண்டும். இந்த வர்க்கத்தை சார்ந்த யாரும் அரசியல் பேசக்கூடாது, அது பேச வேண்டியதில்லை என்று சொல்லி ஒரு அரசியலை தொழிலாளர்கள் மத்தியில இருந்து அப்புறப்படுத்தி, பெண்கள் மத்தியில இருந்து அப்புறப்படுத்தி, மாணவர்கள் மத்தியில இருந்து அப்புறப்படுத்தி, இளைஞர்கள் மத்தியில இருந்து அப்புறப்படுத்தி, ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலிலிருந்தே நாம் அப்புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசியலிலிருந்து நாம் அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அரசியல்
இப்படிப்பட்ட ஒரு தெளிவான அரசியலை, அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய அரசியலை நாம் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்மிலேயே அம்பேத்கரை அகற்றுகிற அரசியலை, பெரியாரை இருந்து அப்புறப்படுத்துகிற அரசியலை நம்முடைய சேரிகளுக்கு, நம்முடைய பகுதிகளுக்கு, இங்கிருக்கிற சன் பரிவார கும்பல்கள், பிஜேபி கும்பல்கள் ஒரு அரசியலை இவர்கள் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அரசியலை எடுத்துக்கொண்டு வருகிற போது இவர்கள் அம்பேத்கரை பற்றி, பெரியாரை பற்றி சிந்தித்துவிடக் கூடாது என்பதற்காக போதை கலாச்சாரங்களை நம்முடைய வீதிகளிலே பரப்புகிறார்கள். மது கலாச்சாரத்தை திட்டமிட்டு நம்முடைய வீதிகளுக்கு பக்கத்திலே மதுபான கூடங்களை அமைத்து நம்முடைய இளைஞர்களை மதுபானத்திற்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை திட்டமிட்டே இங்கே உருவாக்குகிறார்கள். இளைஞர்கள் போதை வழியிலே தடமாறி போக வேண்டும். ஒருவேளை அவன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் பெரியார் அரசியலுக்கு மாற்றாக சங் பரிவார அரசியலை ஏற்றுக்கொண்டு அவன் பகுத்தறிவுக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலை இங்கு இருக்கிற சனாதன கும்பல்கள் திட்டமிட்டே நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை மகிழ்ச்சி என்கின்ற பெயரிலே, கையாட்டம் என்கின்ற பெயரிலே நம்முடைய இளைஞர்களும் அது போன்ற ஒரு கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி அரசியல் ரீதியாக சிந்திப்பதை குறைத்துக் கொண்டு, அரசியல் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு மாநாடு போடுவார், அப்ப போகணும். அவர் ஆர்ப்பாட்டம் வைப்பார், அப்ப போனா போதும். அவர் ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுவார், அப்ப போனா போதும் என்று சொல்லி பிற நேரங்களில் அரசியல் பற்றி சிந்திக்காமல் நாம் நின்று கொண்டிருக்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யதார்த்த நிலைகளில் இருந்து நாம் மாறுபட வேண்டும். இந்த யதார்த்த நிலைகளில் இருந்து நாம் மாறுபடுகிற போதுதான் ஒரு புதிய அரசியலை நம்மால் உருவாக்க முடியும். எனவே என் அன்புக்குரிய இளைஞர்களை, மாவீரன் சேகராவுடைய பிறந்த நாளிலே நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய, அதை எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல இந்த தலைமுறை, இந்த இளைய தலைமுறை மதுவிற்கு அடிமையாகத்தான் இருக்கும் என்று சொன்னால், அடுத்த தலைமுறையும் மதுவிற்கு அடிமையான தலைமுறையாகத்தான் அது உருவாகும். இந்த தலைமுறை போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், அடுத்த தலைமுறையும் போதை கலாச்சாரத்தை தொடர்கிற தலைமுறையாகத்தான் இருக்கும். இந்த தலைமுறை அம்பேத்கரை படிக்கிற தலைமுறையாக மாறினால், அடுத்த தலைமுறை புரட்சிக்கான பாதையிலே பயணிக்கக்கூடிய தலைமுறையாக அது மாறும். இந்த தலைமுறையிலே பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கோட்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைமுறையாக நாம் மாறினால், அடுத்த தலைமுறை பெரியார் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைமுறையாக உருவெடுப்பார்கள், மாறிவிடுவார்கள். எனவேதான் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பயிரிடும். இங்க நாம் எல்லாருமே தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கோம், எல்லாருமே இளம் புலிகள் கட்சியில் இருக்கோம், தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கிறோம், இளம் புலிகள் அணியில் இருக்கிறோம். அப்படி இருந்துட்டாலே இந்த சமுதாயம் மாற்றத்தை நோக்கி வந்துருமா, புரட்சியை நோக்கி நகர்ந்துமா? அப்படின்னா நாம் தமிழ் புலிகளாக இணைத்துக் கொண்டாலும், இளம் புலிகளாக இணைத்துக் கொண்டாலும், இந்த மக்களுடைய விடுதலைக்காக நாம் எந்த செயலை செய்கிறோம், அந்த செயல் எப்படிப்பட்ட சிந்தனையிலே செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான அமைப்பாய் தன்னை இணைத்துக் கொண்டால் மாத்திரம் விடுதலை கிடைத்துள்ளார். அந்த விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பயணம் தான் எதிர்கால விடுதலைக்கு அது ஒரு அடிப்படையாக அமையும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த இளைய தலைமுறை அம்பேத்கர் பெரியார் அரசியலை எடுத்துக்கொண்டு பயணிக்கிற தலைமுறையாக நாம் வர வேண்டும்.
இதை பற்றிய விவாதம் தான் நம்முடைய கட்சியிலே நடக்கிறதே தவிர ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்ததாக இங்கே அறியப்படவில்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய பெயர் யாருக்கு மேலே இருக்கிறது யாருக்கு கீழே இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன பொறுப்பு இருக்கிறாரோ அவருக்கு நிலையான பொறுப்பு எனக்கு தாங்க அப்படிங்கிற விவாதத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த கட்சியை வலுவாக தன்னுடைய மாவட்டத்திலே தன்னுடைய தொகுதியிலே தன்னுடைய ஒன்றியத்திலே எவ்வாறு வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஆரோக்கியமான விவாதத்தை நாம் இன்னும் விவாதிக்கவே இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே பிஜேபி இன்னும் தன்னுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாம் தன்னுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கொள்கை பகையவர்களாக இருப்பவர்கள் வலுவாக இங்கே தன்னுடைய இயக்கத்தை கட்டியமைத்துக் கொண்டு முன்னேறுகிற போது அது நம்முடைய கொள்கை சித்தாந்தத்திற்கு நேரடியாக அங்கே கடத்தப்படுகிறது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அம்பேத்கரின் பெரியாரின் மார்க்சிய கோட்பாட்டுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அம்பேத்கரியத்திற்கு ஆபத்து, பெரியாரியத்திற்கு ஆபத்து. அம்பேத்கரியத்திற்கும் பெரியாரியத்திற்கும் ஆபத்து என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு அது பேர் ஆபத்தாக முடிந்துவிடும். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை அது இளமொழிகளாக இருக்கலாம் தமிழ் மொழிகளாக இருக்கலாம் என்று ஒன்றுதான் எல்லோருக்குமே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இளமொழிகளாக இருக்கிற இளமொழிகளினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்தோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் இன்னும் வலுவாக நம்முடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கொள்கைக்கு எடுத்துச் செல்கிற அந்த நடைமுறைக்கு நாம் அடித்தளமாகத்தான் சேகுவரா போன்ற, பகத்சிங் போன்ற, பிரபாகரன் போன்ற, குயிலி போன்ற தலைவர்களை நாம் இங்கே நம்முடைய அரசியல் வழி சித்தாந்த வழியாக நாம் பின்பற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சாதி ஒழிப்பு களத்திற்கு இளைஞர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அவருடைய தேவை மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் அந்த சாதி ஒழிப்பு களத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இளைஞர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு கவிஞன் சொல்லுவார், என்ன என்றால் என்ன செஞ்சாலும் முடியல, நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன பேசினாலும் இந்த மக்களை திரட்டவே முடியல, இந்த மக்கள் அமைப்பாகவே மாட்டேங்கிறாங்க, இங்க இருக்கிற களம் வேற அங்க இருக்கிற களம் வேற, இவங்களையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அமைப்பாக்கிட முடியாது என்கின்ற புலம்பல் சத்தம் தான் நமக்கு கேட்டுட்டே இருக்க ஒழிய ஏன் அமைப்பாக்க முடியவில்லை என்கின்ற எந்த விவாதத்தையாவது நாம் ஏற்பாடு அல்லது எந்த விவாதத்தையாவது நாம் முன்னெடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் அதுதான் இன்னைக்கு இங்க கிடையாது. இந்த அன்பிற்குரியவர்களே அழகாக சொல்வாங்க, ஏன் முடியல, ஏன் மக்கள் அமைப்பா திரட்ட முடியல, ஏன் நம்ம பேசுற கேட்க மாட்டேங்கிறான். பல வரலாற்று நிறைய செய்தி சொல்லுவாங்க, ரெண்டே செய்தி தான். இப்போ இந்த வீணை வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வீணை வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவர் ஒரு வீணையை வாசிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் வச்சிருக்கேன், நான் இந்த வீணையை வாசிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா வீணையை வாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா வீணையை வாசி பார்க்கிறாரு, அந்த வீணையை அவரால் வாசிக்கவே முடியல, சரியான இசை வெளிப்படுத்த முடியல. ஒரு வீணையை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, ஆனால் அந்த வீணையை வாசிக்க நம்மால் முடியவில்லை. அப்ப நம்ம பழைய வீணை மேல போட முடியுமா? இல்ல வீணை சரியில்லை அதனாலதான் வாசிக்க முடியும்
நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒன்று. உலக நாடுகளிலே வெறும் 25 வயதான ஒரு மகத்தான வீரன் ஜோசப் மாசினி என்கிற இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு 25 வயதே இளைஞன். அவன் ஒரு இத்தாலியிலே ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். அந்த அமைப்பினுடைய பெயர் இளம் இத்தாலி. இளம் இத்தாலி என்றால் அன்றைக்கு பிரான்சிடம் ஆஸ்திரியாவிடம் இத்தாலி சிக்குண்டு கிடக்கிற அடிமைப்பட்டு கிடக்கிற நேரம். இத்தாலி என்கின்ற ஒரு நாடு ஆஸ்திரியாவிடம் பிரான்சிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அந்த இத்தாலியை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக மாசினி என்கின்ற 25 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இளம் இத்தாலி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். அந்த அமைப்பு உருவாக்குகிறான். அந்த இளைஞன் இளைஞர்களை சந்திக்கிறான், மக்களை சந்திக்கிறான், அமைப்பாக திரட்டுகிறான். ஆஸ்திரியாவுக்கு எதிராக அவன் மிக கடுமையாக போராட்டத்தை முன்னெடுக்கிறான். பிரான்சுக்கு எதிராக மிக கடுமையாக போராட்டத்தை முன்னெடுக்கிறான். சின்னஞ்சிறிய வயதாக இருக்கிற ஒரு இளைஞன் இளம் இத்தாலி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி ஆஸ்திரியாவுக்கே நெருக்கடியாக வருவான் என்று ஆஸ்திரியா நாட்டுக்காரர்கள் நினைத்தே பார்க்கவில்லை. பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் நினைத்தே பார்க்கவில்லை. ஆனால் 25 வயதை நிரம்பிய அந்த இளைஞன் உருவாக்கிய அந்த இளம் இத்தாலி என்கிற அமைப்பு எந்த அளவிற்கு வலுப்பட்டது தெரியுமா? ஒரு பிரான்ஸ் என்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர்களே, ஆஸ்திரியாவுடைய நாட்டை சார்ந்தவர்களே, எவன் ஒருவன் இளம் இத்தாலி அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறானோ அவனையெல்லாம் கொலை செய்து விடுங்கள் என்று ஒரு நாட்டுடைய போர் அறிவிப்பாக இருக்கிறார். ஒரு நாடு 25 வயசே ஆன மாசினி என்கிற ஒரு இளைஞன் உருவாக்கிய அந்த அமைப்பில் எவனெல்லாம் உறுப்பினராக இருக்கிறானோ அவனையெல்லாம் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்கள் எந்த அளவிற்கு மிக ஆக்கமாக ஊக்கமாக களப்பணியை முன்னெடுப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவரிடத்தில் கேட்டார்கள், இந்த சின்ன வயதிலே இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி 2 நாடுகளுக்கு எதிராக நீ ஒரு களத்தை இப்படி அமைத்திருக்கிறாயே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஜோசப் மாசினி என்கிற அந்த இளைஞன் சொன்னான், நான் இந்த அமைப்பை உருவாக்கினேன், காடுகளுக்கு சென்றேன், விவசாயிகளிடத்திலே விவசாயத்தினுடைய தேவையையும் அந்த விவசாயத்தினுடைய அழிவையும் அதனுடைய நெருக்கடிகளையும் விவசாயத்திலே நான் எடுத்துச் சொன்னேன். எனவே என்னால் விவசாயிகள் திரண்டார்கள். நான் இந்த அமைப்பின் பெயரிலே தொழிலாளர்களை சந்தித்தேன். தொழிலாளர்கள் பட்ட துன்பங்களை தேவைகளை அவர்களிடத்தில் எடுத்து பேசினேன். எனவே என்று நான் தொழிலாளர்கள் திரண்டார்கள். நான் இங்கே அங்கிருக்கிற பின்தங்கிய மக்களை சந்தித்தேன். வீடு வீடாக சென்றேன், தெரு தெருவாக சென்றேன், பகுதி பகுதியாக சென்றேன். மக்கள் இந்த நாட்டில் எப்படி அடிமையாக இருக்கிறார்கள், அந்த அடிமைக்கெதிராக இந்த நாட்டிற்கு எதிராக நாம் எப்படி போராட வேண்டும் என்று மக்களிடத்தில் பேசினேன். எனவே இந்த என்னுடைய போர்க்காலத்திற்கு பின்னால் மக்கள் திரண்டார்கள் என்று 25 வயது இளைஞன் சொன்னான். அவன் சொன்னது நமக்கே பாடப்படுத்துவதை போல இருக்கிறது. இளைஞர்களிடம் செல்லுங்கள், இளைஞரே நீ ஏன் போதை பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாய்? உன் அக்கா தங்கை இங்கே சாதியின் பெயரால் சாகடிக்கப்படுகிறார்களே, அதற்கு எதிராக தமிழ் புலிகள் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. நீ ஏன் புலிகளாக மாறக்கூடாது என்று இளைஞர்களிடத்தில் பேசு. சாதியின் பெயரால் வீழ்த்தப்பட்டிருக்கிற ஏழை எளிய சேரிவாழ் மக்களிடத்தில் செல்லுங்கள். சாதியின் பெயரால் அரசியல் அதிகாரம் பெற்று வீழ்த்தப்பட்டிருக்கிறாயே, அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். மக்களை வாருங்கள், தமிழ் புலிகளாக இணைவோம், அரசியல் அதிகாரத்தை வெல்வோம் என்று வீடு வீடாக சேரி சேரியாக தெரு தெருவாக மக்களை நாம் சந்தித்தால் மக்கள் நம் பின்னால் திரள்வார்கள். இளைஞர்களை சந்தித்தால் இளைஞர்கள் நம் பின்னால் திரள்வார்கள். பெண்களை சந்தித்தால் பெண்கள் நம் பின்னால் திரள்வார்கள். இது மாசினி என்கிற ஒரு மகத்தான வீரன் நமக்கு கற்றுத் தந்த பாடம். மாசினி மட்டுமல்ல, மாவோ என்ன சொன்னார்? விவசாயிகளை சந்தித்தார், வீதி வீதியாக சென்றார். மாவோவின் நெடுப்பயணம் என்கிற ஒரு பயணத்தை தொடர்ந்து மக்களை சந்திக்க மாவோ ஒரு புரட்சிகர அரசியலை இங்கே படைத்து அதுபோலத்தான் செய்யவேண்டா. இப்படி உலக வரலாற்றில் மக்களை அமைப்பாய் திரட்டி ஒரு படை திரட்டி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி வென்றவர்கள் எல்லாம்
விலங்குகளுக்கு போராடுவாங்க. அந்த தலைவனுடைய வரிசையில் அடிமைப்பட்டு இருக்கிற திறந்தவெளி சிறைச்சாலையில் இருக்கிற அரசியல் அனாதைகளாக இருக்கிற இந்த விளிம்புநிலை மக்களை சந்திக்கும். விளிம்புநிலை மக்களை எடுத்ததாக போய் பாருங்கள். அங்க இருக்கிற இளைஞர்களை சந்திக்க அரசியலுடைய தேவையை எடுத்து சொல்லுகிற போது நிச்சயமாக நாம் இந்த மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை விட பன்மடங்கு இந்த மக்கள் நம்மை நேசிப்பார்கள், நம்முடைய இயக்கத்திற்கு வலு சேர்ப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம். ரொம்ப சாதாரண விஷயங்க. ஒரு இளைஞன் அது ஒரு மனிதன். அந்த மனிதன் எப்பொழுது இந்த உலகத்தை நேசிக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தன்னையே நேசிப்பவனாக உணரப்படுவான். ஒரு மனிதன் இந்த மக்களை எப்போது நேசிக்கிறானோ, அடுத்தவனை எப்போது நேசிக்கிறானோ அப்போதுதான் தன்னையே நேசிப்பதாக பொருள்படும். அடுத்தவனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவன் தன்னை பற்றியே கவலைப்பட மாட்டான். அடுத்தவனுக்காக போராடாதவன் தனக்காகவும் போராட மாட்டான். அடுத்தவன் பிரச்சனைக்காக தலை கொடுக்காதவன் தான் பிரச்சனைக்கு தலை காட்ட மாட்டான். எனவே நாம் எந்த அளவிற்கு அடுத்தவர்களை நேசிக்கிறோம், எந்த அளவிற்கு இந்த மக்களை நேசிக்கிறோம், அந்த அளவிற்கு தான் நாம் நம்மையும் நேசிப்போம். ஒன்றுல சாதாரண ஏன் ஒரு இளைஞன் குடிச்சிட்டு இருக்கிறான், ஏன் ஒரு இளைஞன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறான், ஏன் ஒரு இளைஞன் குடிபோதையில அல்லது கெட்ட பழக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. அந்த ஊரை பத்தி கவலை இல்லை, அந்த ஊர்ல வாழ்ற மக்களை பத்தி கவலை இல்லை, அதனால அவன் தன்னை பத்தியும் கவலை இல்லை. அதான் சொன்னேன், அடுத்தவனை நேசிக்கிற போதுதான் தன் மீதும் நேசம் வரும். அந்த அடிப்படையிலே உலக வரலாற்றில் இடம் பெற்ற தலைவர்கள் எல்லாம் மக்களை நேசித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் எல்லாம் அந்த தலைவர்களுக்கு முன்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த தலைவர்கள் வரலாற்று சாதனை படைக்க முடிந்திருக்கிறது. எனவே இந்த அரசியலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் வீடு வீடாக சேரியாக மக்களை சந்திப்போம். அரசியல் அதிகாரத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு இளம் படையை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை தம்பி திருவள்ளுவர் அவர்களும் தம்பி செந்தில் அவர்களும் என்ற கரு